Assalamualaikum. I am Faumia from FF Fusion. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். லாஸ்ட் வீடியோ வந்து கல்யாண வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. ராமநாதபுரம் வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்திருந்தது, கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணது தான் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து கல்யாணம் முடிச்சதோடயே நாங்க எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தான் போலாம் அப்படினு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு காரில் தான் வந்து போயிட்டுருக்குறோம். அவங்க தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க வந்து அப்படியே இந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போனாங்க. அதையும் வந்து நம்ம கேட்டுகிட்டே போயிருந்தோம். ஏன்னா பெருசாக இதோட ஹிஸ்ட்ரிலாம் வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால அவங்க நல்லா டீப்பாக எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக தான் நாங்களும் வந்து ராமேஸ்வரம் வந்து போகிறோம். பாம்பன் பாலம்லாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நாளாக ஆசை தான் போய் பார்க்கணுன்னு. இன்றைக்கி வந்து அது நிறைவேறிடுச்சு. கல்யாணம் முடிஞ்ச கையோடையே வந்து விருந்தை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 கிட்ட ஆயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-5:30க்கெலாம் வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன கேட் என்ன எதுங்கிறத வந்து நமக்கு பெருசாக தெரியல. அதுக்கு மேலே வந்து உள்ளே போக அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம அங்கே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போய்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம பாம்பன் பாலம்லாம் வந்து பார்க்காம போனால் எப்படி? அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போய் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் தான். நம்ம இங்கே இருக்கிற இந்த ராமநாதபுரத்துலேருந்து 1 மணி நேரத்துலேயே வந்து நம்ம அங்கே போயிடலாம், ராமேஸ்வரம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து விருந்து சாப்பிட்ட கையோடையே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். உண்மையாக வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது போய் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து ராமேஸ்வரம் கிட்ட வந்து நெருங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சைடில் வந்து கடல் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும், ரோடுக்கு 2 சைட்லேயுமே வந்து கடல் வந்து தெரிய ஆரம்பிக்குமா. அது அப்படியே வந்து பாலம் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற டைமில் வந்து கொஞ்சம் ஜாமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எப்போதுமே இந்த அளவுக்கு கார்லாம் இருக்காதா, அங்கங்கே கார் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பயங்கரமாக ஜாமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி கோவிலுக்கு வருவாங்களாம். அக்கா வந்தா முன்னாடி தான்க்கா. சரிக்கா. இங்கே கடல இங்கே கடலுமா இங்கேயும் இறங்கலாம். இங்கே வாஜி இவரு நம்ம இவரு 6 பேர் அங்க அது என்ன அங்க என்ன இருக்கு? போயிடுவோம். இங்கேருந்து வந்து பாலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 பக்கமும் பார்த்திங்கன்னா கடல் தான் இருக்குது. அந்த தூரத்தில் வந்து ட்ரெயின் ட்ராக்கும் வந்து தெரியுது பாருங்கள். அது வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கடல்ல தான் போட்டுறாங்க ட்ராக். இது புது ட்ராக், இது பழைய ட்ராக். புது ட்ராக். சரி போட்டாங்க. அது ரெண்டு இது இருக்கு பாருங்க. அங்க வந்து பழசு இன்னும் போல ட்ரெயின் தான் புதுசா இருக்குதா தெரியல. இது மட்டும் செக் பண்றதுக்கு ஓடிச்சான். செக் பண்ணிருக்காங்க. இன்னும் ட்ரெயின் விடலானா? ட்ரெயின் ராமேஸ்வரத்துக்கு போகுது. ஓகே. இதான் சென்ட்ரு. கொஞ்ச நேரம் இறங்கி இப்படி நடந்து வருவாங்க. மூவில இருக்கிற முன்னுக்கு இல்ல அவங்க முன்னாடி இல்லைண்ணே, பின்னாடி தான் இருக்காப்ல அவங்க. நீனா அலாவி அது அந்த வண்டி அவரு இல்லையா? சரி. இப்போ பாருங்க சென்டரில் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ஒரு 2 நிமிஷம் ரோடு எடுத்துட்டு போயிடுவோம். நிற்குதுல்ல சரியான
திறந்து இப்போ பார்த்து கார் வந்து இங்கே நிறுத்த முடியல, ஆனால் எங்களை மட்டும் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கார்லேருந்து இறங்கியாச்சு. பார்த்திங்கன்னா சரியான காற்று, இங்கே நிற்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அங்கே வந்து இந்த ட்ராக் வந்து புதுசு பழசு அப்படின்னு 2 ட்ராக் தெரியுது பாருங்கள். இந்த பிரிட்ஜில் வந்து அங்கே தூரத்தில் தெரியுதில்ல, ஒரு மாதிரி ஒயிட் கலரில் அந்த இடம் தான் வந்து ஓப்பன் ஆகுமா. அதாவது ஏதாவது ஷிப் எதுவும் வருது அப்படின்னாக்கா ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது கிட்டலாம் போய் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கார் வந்து நிறுத்த முடியல, அதனால் அது கிட்ட போய் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அப்துல் கலாம் சமாதி இங்க. ஆமா. அதான் இங்கே அவரோட ஊர் இதானா? அவர் ஊர் ராமேஸ்வரம் தானே. சமாதிக்கு போவான். இல்ல வேணாம். இந்த இதுவா? நல்ல பெருசா கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க, பரவாயில்ல. அதுக்கு உள்ள அடக்கம் பண்ணதெல்லாம் வச்சிருக்காங்க. போட்டோ எடுக்கிறீங்களா? என்ன போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க அப்படியே. இது உள்ளக்க போறதுக்கு இப்போ டைம் இருக்காது, ஏன்னா நம்ம அங்கே போகிறனால. இல்லை அங்கே போகிறோம்ல, வந்து கூட பார்ப்போம், டைம் இருந்தால் போய்க்கலாம். போட்டுருக்கேன் அப்துல் கலாம். அவர் ராக்கெட்டே இருக்கு. ராக்கெட்டு எல்லாமே வச்சிருக்காங்க, செஞ்சு வச்சிருக்காங்க. அப்துல் கலாம் சமாதிலாம் வந்து போய் பார்க்குறதுக்கு வந்து எங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா அங்கே தனுஷ்கோடி போகிற பாதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். இந்த இடத்துல தான் வந்து நம்மளை அலோவ் பண்ணுறாங்க, இங்கே வந்து நம்மளை செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி போகிறது தான் வந்து நம்மளை வந்து 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை க்ராஸ் பண்ணியாச்சு, நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். அப்புறம் இங்கே நிறைய பேர் வராங்கல்ல, அவங்களாம் இந்த ஆப்போசிட்டில் தெரியுதுல்ல, அந்த கோவிலுக்கு தான் வராங்களாமா. அதையும் வந்து தூரத்துலேருந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இந்த கோவில்லேருந்து நம்ம இப்படி ரைட்டில் கட் பண்ணி போனால் தனுஷ்கோடி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. செம்ம ஜாம்ங்க. ஆனால் வந்தது நம்ம நேரமோ என்னமோ தெரியல, கரெக்டாக லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம தனுஷ்கோடியே போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு இதுக்கு அதுக்கு போயிட்டு இதுக்கு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. நான் பிடிச்சிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து தூரத்தில் தெரியுதில்ல, அதுவுமே வந்து கோவில் தான். அந்த கோவிலுக்குமே வந்து நிறைய பேர் வருவாங்களாம். இப்போதைக்கு வந்து நம்ம வந்திருக்க இந்த டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 29. இப்போ ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் தான் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த பக்கத்துலேருந்து யாரும் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் வந்து ஆனால் ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. மேபி நார்த் இந்தியாவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து நினச்சிக்கிட்டோம். அப்புறம் இப்போ நம்ம வந்து தனுஷ்கோடி நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். அப்புறம் இங்கே போகிற வழியில் நிறைய கடைலாம் இருக்குது, சின்ன சின்ன கடையாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பிடிச்சிட்டு வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே மண்ணலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒயிட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே நல்லா விளையாடுறதுக்குலாம் நல்லாயிருக்கும், அந்த காலத்தெல்லாம் நாங்கள் அப்படி தான் வந்து விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரு
என்ட்ரு ஆகிறப்பவே டைம் பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா வந்து சரியான ஜாம்னு சொல்லியிருந்தேன்னா அந்த ஜாம்லாம் க்ராஸ் பண்ணி வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இல்லைன்னா நம்ம 3:30 மணிக்கு கிளம்புனதுக்கு 4:30 மணிக்கே வந்து சேர்ந்துருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஜாமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம வந்து தனுஷ்கோடி வந்து ரீச் பண்ணியாச்சு. தனுஷ்கோடி டு ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப கிட்ட அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. சில பேர் சொல்கிறாங்க 8 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் வந்து சரியாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ராம் சேது அந்த பிரிட்ஜ் வந்து சொல்லுவாங்கள்ல, ஆடம்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இந்த கடலுக்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஸ்ரீலங்கா கூட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கடல் வந்து மூடி இருக்கிறதுனால நம்ம வந்து பார்க்க முடியாது. தசீம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா போதும், அவர் வந்து அவங்கள விட்டு வரவே மாட்டாங்க. நாங்கள் ஒரு காரில் வந்துட்ருக்கோம், அவர் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து அந்த காரில் வந்துட்டுருக்குறாங்க. 2 பேரும் ஜாலியாக சன்ரூஃபை திறந்துட்டு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. சரியான காற்றா இருக்குங்க இன்றைக்கி. எவனுமே இருக்க மாட்டான், கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. ஒரு வண்டி மட்டும் இந்த லோரியை மட்டும் மணலில் ஓடுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை என்ன செய்வாங்க, அறுது இந்த ஆளுக வந்துச்சுன்னா கொஞ்சம் பேரை ஏற்றி டூரிஸ்ட் கூட்டிகிட்டு அந்த கடைசி கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு திரும்ப அந்த லோரி மட்டும்தான் போக முடியும். அந்த தடத்துலேயே பீச் வந்துச்சா? பீச் வந்துச்சு. ஓகே. நம்ம தசீம் குட்டி வந்து ராமநாதபுரம் வந்ததே வந்து பீச் பார்க்குறதுக்கு தான், அப்படி சொல்லி தான் அவரை வந்து அழைச்சிட்டு வந்தோம். இப்போ பீச்சு பார்த்தோன்னே அவருக்கு வந்து சந்தோஷமாக தாங்க முடியல. எப்படா நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குறான். தசீம் குட்டி வந்து ஆசைப்பட்டதுக்காக கொஞ்ச நேரம் பீச்சில் வந்து நிற்க விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம கிளம்பியாச்சு. அதாவது இந்த லேண்டோட எண்டு வந்து நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கிறோம். கார் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை. அலையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குல்ல, நல்லா சரியான காற்றா இருந்துகிட்ருக்கு. இந்த ஜாமில் வந்து கார் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆக மாட்டேங்குது. இப்படியே கார்லேயே வந்து எண்டு வரைக்கும் போகணுன்னா கண்டிப்பாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தாச்சு. தசீம் குட்டி வந்து கடலில் குளித்ததில் ட்ரெஸ் வந்து நல்லா ஈரமாகிடுச்சு. அதனால வந்து சரி வேறு நல்ல தண்ணியில் குளிக்க வச்சுட்டு அப்புறமா நல்ல ட்ரெஸ் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். பரவாயில்ல ட்ரெஸ் இல்லாமல் நட அப்படின்னு சொல்லிட்டு நடக்க வச்சு அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம். ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கா என்னன்னு தெரில. சரியான கூட்டம், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் எப்போதுமே இதே மாதிரிலாம் இருக்காதா, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குமா. அதே மாதிரி கடலும் வந்து இந்த அளவுக்கு வந்து சீற்றமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோங்க. எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. இப்போ எண்டு வரைக்கும் வந்து பார்த்தாச்சு. இந்த இடத்துல தான் எண்டு, அதாவது அந்த ரெட் கலரில் அங்கே தெரியுதில்ல, அந்த பாயிண்ட்டை தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த லேண்டோட எண்ட் அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து பார்த்துட்ருக்குறாங்கன்னு. ஆனால் என்ன, இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருந்தோன்னா கொஞ்சம் நிதானமாக உட்காந்து பார்த்துருக்கலாம். நம்ம வந்ததே ரொம்ப லேட்டு, அதனால வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு டைமும் வந்து பத்தலை. அது பத்தாததுக்கு காற்று வந்து சரியான காற்றுங்க, கொஞ்சம் கூட நிற்கவே முடியல. சரியான காற்று. நம்ம வந்து இப்போ கடைசி எண்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், 3 பக்கமும் கடல் இருக்குது. நடுவில் தான் வந்து நம்ம நின்றுட்டுருக்குறோம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே இந்த இடத்துலேருந்து வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
தூரத்தில் தெரிகிறது ஸ்ரீலங்காவான்னு கேட்டேன். இல்லைம்மா அவ்வளோ கிட்டலாம் தெரியாது, இன்னும் தூரத்தில் ஏதோ லைட் ஒன்று தெரியுமா, நைட் டைமில் வந்து அது மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் வந்து கீழே வரைக்கும் இறங்கி போய் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. சரி நம்ம இங்கே நின்றே வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து ஸ்ரீலங்கா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு வந்து தெரியும்னு தெரியல, என்னோடய அம்மா ஊர் வந்து ஸ்ரீலங்கா தான். அதாவது எங்கள் அம்மாவோட அவங்க அம்மா ஊர் அது வந்து ஸ்ரீலங்கா தான். அம்மாவோட ஃபேமிலி எல்லாருமே வந்து ஸ்ரீலங்காவில் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க. அதையும் வந்து ரொம்ப ஆர்வமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஏதாவது ஒரு மீன் சிக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்போ டைம் வந்து 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லாவே வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான காற்று, அதாவது சரியான மணல் காற்றுன்னு தான் சொல்லணும். மேலே ஃபுல்லாக மண் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி கிளம்புனா போதும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நம்பர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.